ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வெஜிடபிள் பப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓவன் இல்லாமல் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸையும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு வந்து 20 நிமிஷம் போல் ஊறி வரட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ஆடி வரட்டும். நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற வச்ச மாவு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 கப்பு மாவில் ஒரு 12லேருந்து ஒரு 13 போல் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் இது போல் குட்டி குட்டி சைஸாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மாவுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதுக்காக தான். இது போல் நல்ல லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சைஸ் எடுத்து சப்பாத்தி கட்டியில் வச்சு இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்ல மெலிசாக பேப்பர் போல் நல்ல மெலிசாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே போல் எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் மாவில் 12 போல் ஷீட் வரும். இதை வந்து 2 பேட்சை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஷீட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஷீட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரும் கார்ன்ஃப்ளவர் மிக்சிங்லேருந்து கொஞ்சம் போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் போல் மாவு தூவிக்கோங்க.
மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் 6 ஷீட்டுக்கும் நீங்கள் பண்ணணும். மேலே இந்த பட்டர் கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போல் செய்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு பஃப்ஸ் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து நல்லா கிடைக்கும். லேயர்ஸில் வந்து நல்ல மெலிசாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்ல மெலிசாக அது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம கோதுமை மாவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது போல் 6 ஷீட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதோட சைடை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு 6 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல லேயர்ஸாக வந்திருக்கு. இது லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் மாதிரி ஸ்கொயராக இருக்க மாதிரி கட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பஃப்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளார 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் போல் கோதுமை மாவில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. அதை வந்து 2 சைடில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா சைடெல்லாம் அழுத்தி விட்டுருங்க. மசாலா வந்து வெளியில் வந்துடாமல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதே போல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு செவந்து வந்துடும், உள்ளாரெல்லாம் கிறிஸ்பியாக வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு 2 சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கோதுமை மாவு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இதே போல் டேஸ்டியான வெஜிடபிள் பஃப்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ஓவன் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.